ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் மைதலை. இப்போ இந்த வீடியோ எதுக்காக சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லாங் ட்ரிப் போயிட்டு ரொம்ப லாங் டேஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சோலோ ட்ரிப் வந்து ஒன்று வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதை பற்றின வீடியோ தான். என்ன வீடியோ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய ட்ரிப்லாம் போகிறாங்களே, போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறேன், இந்த மாதிரி திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போடுவாங்க. அந்த மாதிரி வீடியோ பண்ண சொல்லிட்டு எனக்கும் ஒரு ஆசை. ஸோ அந்த வீடியோ தான் வந்து இது. இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஒரு 31 பிளேஸ் வந்து நான் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். எங்கே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேனி, மூணார், குளுக்குமலை, அதிரப்பள்ளி, அப்படி ரிட்டன் வரும்போது வால்பாறை வந்துட்டு முடிக்க போகிறோம். மொத்தம் வந்து 31 பிளேஸு. டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1954 மேப்பில் நான் போட்ட வரைக்கும். இது இல்லாமல் வழி தெரியாமல் வேறு கொஞ்சம் நேரம் சுற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் 2000 கிலோமீட்டர் மேலே வந்து நம்ம வந்து ரீச் பண்ணுற போகிறோம். இதில் போக போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திடீராப்புலையா தெரியலையா, பைக் மேலே தான் உட்காந்துருக்கேன். ஸோ அந்த பைக்கில் தான் வந்து நம்ம போக போகிறோம். நம்ம எக்ஸ்பல்ஸில் தான் நம்ம போக போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து திங்ஸ்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம காடியை கட்டிடுறேன். சிண்டு சரிங்களா, கண்ணாடியை பார்த்தாலே நம்ம வந்து தெரிஞ்சிடும் சரிங்களா. கண்ணாடி போட்டாலே நம்ம வந்து ரைடுக்கு போகிறோம் சொல்லிட்டு இருப்போம். ஓகே, இப்போ வந்து பேக் கேமரா போயிடலாம். இதுதான் என் வீடு. சில பேர் தான் வந்திருப்பீங்க. ஏய் பப்பி, ஹாய் சொல்லு. பயம் விடுது. இதுதான் வீடு. மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுதான் என்னோடய ரூம், மதியவானன் ரூம். மே கமிங். உங்களை யாரும் இல்லை, லைட்டு ஒரு ஆஃப் பண்ணலையா, ஆன் பண்ணலையா. கொஞ்சம் வளர்றது நர்வஸாக இருக்கிற ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கனால. ஆஃபீஸ் செட்ட மாதிரி போட்டேன், இந்த மாதிரி தான் கிழிஞ்சி போச்சு. டேன். இதுதான் வந்து நம்ம ட்ரிப்புக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கிற திங்ஸு. 2 பேக், இது ஒரு பேக்கு, இது ஒரு பேகு. இது வந்து பர்சனல் யூஸ்க்காக ஒரு பேகு. இது வந்து ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி இடம்லாம் வச்சுக்கிறதுக்காக. எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இந்த சின்ன பேக் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்பப்போ நமக்கு தேவையான பொருள்லாம் வந்து அதில் வச்சுருப்போம். இந்த பெரிய பேக்கில் வந்து ட்ரெஸ் ஏதாச்சும் ரூம் எடுக்கிறப்ப மட்டும் யூஸ் ஆகிற பொருள் மட்டும்தான் அதில் நம்ம வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஹெல்மெட்டு, ரெயின் கவர் சரிங்களா. ஏன்னா நம்ம போகிறது ரெய்னி சீசன்றனால ரெயின் கவர் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு அதான் யூஸ் அண்ட் த்ரோ ரெயின் கவர் ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். போட்டு ஒரு 3 போட்டு, சோப்பு, பட்ஸு, சின்ன தேங்காய், ஃபேஸ் வாஷ். ஏன்னா ரொம்ப மழை குளிக்க முடியுமா தெரியல. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஃபேஸ் வாஷு, சோப்பு, கொஞ்சம் லிக்விட் கேஷ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா தேவைப்படும் சொல்லிட்டு. பர்ஸு நான் பல வருஷம் கழிச்சு யூஸ் பண்ணுறேன் இதுக்காகவே, ட்ரிப்புக்காக. சார்ஜ், மைக்கு, ஃப்ளாஸ்க்கு வச்சுருக்கேன், குடையும் வச்சுருக்கோம். இது வந்து எனக்கு முட்டி வலிக்கும். ஸோ அதுக்காக. இது வந்து ஃபோனுக்காக கவர், அந்த கவர் வச்சுருக்கோம். சின்ன ஒரு நைஃபு. அதுக்கப்புறம் பைக்கி, அந்த நோட், இந்த டைரி எதுக்குன்னா நான் கடைசியில் சொல்கிறேன். அப்புறம் ஸ்கார்ஃப் வந்து 2 ஸ்கார்ஃப் வச்சுருக்கோம். ஹெட்செட்டு, பேக் கட்டுறதுக்கு கயிறு, கொஞ்சம் மெடிசனும் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் கவரும் எடுத்து வச்சுருக்கோம். பேஸ்ட்டு, ப்ரெஷ் வந்து வெளியில் இருக்குது, நாளைக்கு வலிக்கிட்டு அதை எடுத்து வச்சிடலாம். பவர் பேங்க்கு. இவ்வளோ திங்ஸ் வந்து நம்ம இப்போதைக்கு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் ஷூஸ் வந்து வெளியில் இருக்குது, வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியல. இப்போதைக்கு இது இருக்குது. தேவையான திங்ஸு மோஸ்ட்லி வந்து நான் வந்து கவரப் பண்ணிட்டேன். ஓகேவா. இந்த திங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பவர் பேங்க், பேகு அதெல்லாம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அவங்ககிட்ட இருக்கிறது. இன்னும் நம்ம இந்த ட்ரிப்பில் வந்து சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இன்னும் ரைடிங் கேஸு, அதுக்கப்புறம் வந்து டென்ட்டெலாம் வந்து மிஸ் ஆகுது. இதை வந்து நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு நம்ம போகிறப்போ இதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஃபில்லப் பண்ணி நம்ம கூட எடுத்துகிட்டு போகிறோம். ஓகேவா. இப்போ வந்து இந்த டைரியை பற்றி சொல்கிறேன். மைதலை ட்ராவல் டைரி. இந்த டைரி எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்துங்க, ஹெட்டிங் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு சோலோ ரைட் தேனி. இன்னும் மீதி பிளேஸை ஏதாமல் விட்டுட்டேன். இதுதான் வந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்க பிளேசஸ். ஓகேவா. 32 வந்து விட்ருங்க. ஏன்னா அது ரிட்டன் போகிறப்ப பார்த்தா தான் பார்ப்போம். லாஸ்ட்டாக வந்து மிதிப்பாறை, அது வரையும் அந்த பொள்ளாச்சியில் இருக்குது. பொள்ளாச்சி டாப் வியூ வந்தால் ஃபுல்லாக வந்து தெரியும். நம்ம அது வரைக்கும் தான் நம்ம போக போகிறோம். மொத்தம் இந்த 31 பிளேஸை வந்து நான் ஒவ்வொரு பிளேஸாக வந்து போய் முடிக்கிறப்ப இதை வந்து ஸ்கெட்ச் வச்சு இதை வந்து அழைப்பேன். இதை வந்து நான் ஒரு இடத்துல ஒருத்தரை யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ இதை வந்து நானும் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். இப்போ என்னென்னா, இப்போ இந்த பூம்புகாரை ஃபால்ஸ் நான் போயிட்டேன்னா என்ன டேட்டில் போயிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நான் மென்ஷன் பண்ணுவேன். அதுக்காக தான் இந்த டைரி. ஸோ அந்த டைரியும் வந்து நம்ம கூட இனிமேட்டு எல்லா ட்ராவல்லையும் அந்த டைரி நம்ம கூட பயணிக்கும்.
ஓகேங்க சரியா? நாளைக்கு மார்னிங் ஒரு 3 மணி போல் எழுந்து குளிச்சு கிழிச்சிட்டு சாமியை கும்பிட்டு கிளம்ப போகிறோம். நல்லபடியாக போயிட்டு வரணும். 9 நாள் ட்ரிப்பு. யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் சேஃபாக போயிட்டு வரணும். எல்லோரும் கடவுளை வேண்டிங்க. பாய்.